சினிமா இண்டஸ்ட்ரியில முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருக்கிற சமந்தா உடல்நல பிரச்சனை காரணமாக கடந்த சில வருஷங்களா சினிமா பக்கம் அதிகமா வராம இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்துல சிகிச்சை, ஓய்வு, வெளிநாட்டு பயணம் அப்படின்ட்டு அவங்களோட உடல் நலத்துல ரொம்ப முழுமையா கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. அதே நேரத்துல பிரபல டைரக்டரான ராஜ்நிதி மோரு இயக்கத்துல தி ஃபேமிலி மேன் அண்ட் சிட்டாடல் அப்படிங்கிற வெப் சீரிஸ்கள்லயுமே இவங்க நடிச்சிட்டு வந்தாங்க. அந்த படப்பிடிப்பு காலத்துல இருந்தே சமந்தாவும் ராஜும் காதலித்து வருவதா தொடர்ந்து சில கிசுகிசுகள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே சமந்தா அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்துட்டும் வந்துட்டு இருந்தாங்க. அந்த நிலையில கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி சமந்தாவும் ராஜ்நிதி மோரும் திருமணம் செய்து கொண்டதா தகவல்களும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா இப்ப சமந்தா அவர்கள் மா இன்டி பங்காரம் அப்படிங்கிற படத்து மூலியமா திருப்பியும் ஹீரோயினா ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க. இந்த படம் தமிழ்ல என் தங்கம் அப்படிங்கிற பேர்ல நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதை எடுத்து சென்னையில நடைபெற்ற படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சமந்தா பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாங்க. அது என்ன அப்படின்னா, சென்னையில என்னுடைய பழைய நண்பர்கள் எல்லாருமே பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இந்த படத்தோட தயாரிப்பாளரும் நான் தான். பெண்களை மையமா கொண்ட நல்ல கதைகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறதா என்னோட தயாரிப்பு நிறுவனத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். மேலும் முதல்ல இந்த படத்துல நடிக்க சாய் பல்லவியை தான் நாங்க அணுகியிருந்தோம். ஆனா அவருடைய கால் ஷீட் ரொம்பவே பிஸியா இருந்ததுனால இந்த கதையில இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நானே நடிக்கலாம் அப்படின்ற முடிவு செஞ்சேன். எனக்கு டான்ஸ் சீனை விட ஆக்ஷன் சீன் தான் ரொம்பவே ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால இன்னும் நிறைய நல்ல கதைகளை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த படம் மாதிரி நல்ல கதைகள் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா நடிப்பேன். தயாரிப்பாளரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு எனக்கு இப்பதான் தெரியுது. நடிகையா இருக்கிறது கூட ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடந்த சில நாட்களா ஒரு படத்தை தயாரிக்கிறதுல இருக்கிற கஷ்டம் என்ன அப்படின்ட்டு நான் நேரடியா உணர்ந்தேன். தமிழ்நாடு என்னுடைய வீடு, கண்டிப்பா அவங்க எல்லாருமே நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இந்த படத்துல இடம்பெற்ற நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாஸ் டைலாக் கொடுத்து பேசும்போது அந்த டைலாக பேசவே எனக்கு வெக்கமா இருந்துச்சு. அதனால இந்த ஒரு டைலாக்கே நான் நிறைய டேக் வாங்கினேன் அப்படின்ட்டு ஜாலியா ஷேர் பண்ணியிருந்தாங்க. சமந்தாவோட ரீஎன்ட்ரியே ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின நிலையில இப்ப இன்னொரு தகவலும் இணையத்தில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. அதாவது நடிகை சமந்தா கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ட்டு சில தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல கிசுகிசு மாதிரி பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஆனா இதுவரைக்கும் சமந்தா தரப்புல இருந்தோ இல்ல அவங்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல இருந்தோ எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்களும் வரவே இல்லை. என்ன அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் bye.